அவன் இவன் படம் மூலமா ரசிகர்களுக்கு பரிச்சயமான நடிகை ஜனனி ஐயர் வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்குது. ஏற்கனவே சிம்பிளான முறையில் நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில இப்போ அவங்களோட திருமண போட்டோஸை அவங்களே வெளியிட்டிருக்காங்க. அவங்களுக்கு திரை பிரபலங்கள் ரசிகர்கள் பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கடந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஜனனி தன்னோட நிச்சயதார்த்தத்தை சோசியல் மீடியாவில் ஃபோட்டோஸோட அறிவிச்சிருந்தாங்க. அப்போது நவ் அண்ட் ஃபாரெவர் அப்படிங்கிற கேப்ஷன் கூட தன்னோட வருங்கால கணவரை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுடைய கணவர் சாய் ரோஷன் ஷியாம் ஒரு பைலட்டும் கூட. அவங்கள பற்றி அதிக விவரங்களை அப்போது அவங்க வெளியிடவே இல்லை. இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு பைலட் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. இப்போது இந்த ஜோடி சிம்பிளாக திருமணம் பண்ணி இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை ஜனனி தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண ரசிகர்கள் மத்தியில் இது வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் வாழ்த்துக்களை குவிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஜனனி தன்னோட நிச்சயதார்த்த மாதிரியே திருமணத்தையும் ரொம்ப சிம்பிளாக நடத்த விரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மட்டும்தான் இந்த திருமணத்தில் கலந்துருக்கிறாங்களாம். அந்த வகையில் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஜனனி ஐயர் கோபாலபுரத்தில் ஸ்கூல் படிப்பை முடித்து சாவிதா இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் மேல் படிப்பு பண்ண வாய்ப்பு கிடைச்சும் அதை விட்டுட்டு மாடலிங் துறையில் கவனம் செலுத்தியிருக்காங்க. அது மூலமாக சினிமா வாய்ப்பு கிடைச்சி ஆரம்பத்தில் பல விளம்பரங்கள் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக திரு வினைத்தாண்டி வருவாயா போன்ற படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய அடையாளம் கொடுத்தது அப்படின்னா அது அவன் இவன் படம் தான். அந்த படத்தில் விஷால் ஜோடியா நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் தெகிடி, 7ஆம் நாள், அதே கண்கள், முப்பரிமாணம், தர்மபிரபு போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாள படத்துலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. சினிமாவை தாண்டி பிக் பாஸ் தமிழ் சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் அறிமுகமானாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க காட்டின நிஜமான தன்மை ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்துருந்துச்சு. அந்த வகையில் ஜனனி சாய் ரோஷன் ஷியாம் ஜோடி சிம்பிள் கிளாஸி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பாராட்டி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சூப்பர் ஜோடி, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் சினிமாவில் மெதுவாக பயணம் பண்ணி தனக்கென ஒரு இடம் பிடிச்ச ஜனனி ஐயர் இப்போ தன்னோட வாழ்க்கையில் முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க. காதலில் இருந்து திருமணம் வர வந்த இந்த பயணம் அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.